நேயர்களே, நான் உங்கள் இன்றைக்கு இன்ஜினியரோ ஃபில்மாய்ஸ் யூடியூப் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் அவர்கள் நினைவாக கேப்டன் நடித்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். நேற்று கேப்டனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை, ஒரு மன உளைச்சலோட அந்த வீடியோ போட்டால் அது பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த வீடியோவில். என்னோடய வாய்ஸும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த வீடியோவும் பெருசாக இது இல்லை. அதனால் அது பெரிதளவுக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வீடியோ இருந்துச்சு. அதை பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த வீடியோவுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறோம். திருப்பி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணாமல் இருக்கிற சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு. சரி, இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தோட கதை என்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தில் அடிக்கப்பட்ட ஒரு கதை. அதாவது உண்மையான வீரபத்திரன் அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது உண்மையான வீரப்பன் அவரை பற்றிய ஒரு கதையெல்லாம் எடுத்திருப்பாரு ஆர்கே செல்வமணி. இப்போ மெயின் கோர் கதைன்னு பார்த்தீங்கன்னா வீரபத்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக விரோதி. அதாவது எப்படின்னா யானை தந்தங்கள் சந்தன மரத்தை கடத்தி அரசுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆள், நிறைய கொலை குற்றம் செஞ்ச ஒரு ஆள். அப்போ அவரை பிடிக்கிறதுக்காக சரத்குமார் IAFS அதிகாரியாக இருப்பார். அவர் போவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இவங்களை தேடி வருவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். அப்போ விஜயகாந்த் அவர் அதை பார்த்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னாச்சுங்கிறது தேடி போவார். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் விஜயகாந்த் இருக்கிறதால அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டு சத்தியமங்கலம் போய் வீரபத்திரனை பிடிக்க சொல்லிட்டு போவார். போனதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் வீரபத்திரனை பிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை என்னாச்சு, என்னென்ன மாற்றங்கள் நடந்துங்கிறது தான் இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தோட மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், கேப்டனோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா தெறிக்க விட்டுருப்போக்கிற சம்பவம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சும்மா பிரித்து மேய்ஞ்சி விட்டுருப்போம்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ ஒரு அரை மணி நேரம் கழித்து வர்றது யாருக்கும் ஒத்துக்குருவாங்களா? மாற்றவே மாட்டாங்க. படத்தில் கேப்டனுக்கு பாட்டே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கான எந்த விஷயமும் இருக்காது. அரை மணி நேரம் கழிச்சு வருவார். இவர் இப்போ செஞ்சது இல்லைங்க, இதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்காரு. எந்த படத்துக்கு ஊமை வெளிகள் படத்தில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வருவார். அதே மாதிரி தான் ஒரு கிளாஸான விஷயத்த ஆரம்பிப்பார். சும்மா திருக்க விட்ட ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருப்பார். ஏன்னா குறிப்பாக அவரோட டைலாக் டெலிவரி தான் சும்மா பிச்சு எடுத்துகிட்டு ஒரு 3 சீனில் பார்த்தீங்கன்னா அவரோட டைலாக் அட்டகாசம் பண்ணியிருப்பார். அது ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் அடிச்சுட்டு ஒரு கோர்ட் ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் டைலாக் சும்மா பிச்சு மேய்ஞ்சிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட கேப்டனா இப்படி பேச முடியாது இருந்தாப்புல அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுக்கு கேட்கும்போது மனசு அவ்வளவு கணத்து போகுது. இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் பேசுவார். அதாவது ஒரு பத்திரிக்கை நிருபர்கிட்ட பேசுறது, அப்புறம் முதலமைச்சர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி சீக்வன்ஸு, அப்புறம் கிளைமாக்ஸில் ஒரு கோட்டு சீன் பேசுறது, இதெல்லாம் கேப்டன் அட்டகாசம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சும்மா திரிக்க விட்டுருப்பாப்புல, சும்மா பாருங்க தான் செஞ்சிருப்பாப்புல. எக்கச்சக்கமான விஷயங்கள் ஃபைட் சீக்வன்ஸ் திருக்கி விட்டு பண்ணியிருப்பாப்புல. அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு 3 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அது ரணகலமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் ஃபைட்ஸு, போஸ்டர் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஒரு ரெகுலர் ஃபைட் சீட்டு, டைம் ஃபைட் சீட்டு, அதெல்லாம் பார்க்க நமக்கு அப்படியே சோழப்படத்தை கண்முனை நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் கிளைமாக்ஸ் ஃபைட் 3லையுமே பிரித்து எடுத்துருப்பாப்புல. அது மேக்ஸிமம் எல்லா ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு கிக் ஷாட் தான். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, டபுள் சைடு கிக் எல்லாமே பிரித்து எடுத்துருப்பாப்புல. அட்டகாசம் பண்ணியிருப்பாருலாம். அதே மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்க்ரீன் பர்சன்ஸும் சும்மா மிரட்டிக்கிட்டே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்துக்கு தன்னோட ஒத்துழைமை எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்குறது சும்மா தெரிக்க விட்டுருக்காருன்னு பார்த்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆயிருப்பார். எங்கேயுமே இந்த இடத்துல விஜயகாந்த் சார் ரொம்ப ஒரு ட்ராப்பாக எங்கேயுமே லோவான மாதிரி இருக்க மாட்டார். எனர்ஜெட்டிக்காக இருப்பார் படம் முழுவதும். ஏன்னா அது அப்போ அவர் சரியான பீட்டில் இருந்த டைமும் சமத்தியாக பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது ஆர்கே செல்வமணி அவர் தான். ஏன்னா தன்னுடைய 2வது படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்மை சம்பவத்தில் வச்சுட்டு அது ஒரு அரசியல் காலத்தோடு எடுக்கிறது பெரிய சவாலான விஷயம். அது கேப்டன் மாதிரி ஒரு ஆளை வச்சு எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நீட்டாக பண்ணியிருப்பாருலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு உண்மை சம்பவத்தில் எடுக்கப்பட்ட எவ்வளோ உண்மைக்கு நெருக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் அதை நீட்டாகவே பண்ணியிருப்பார். ஏன்னா வீரப்பன்கிற ஒரு ஆளை வச்சு இமேஜினேஷன் கொடுத்து அந்த வீரப்பத்தனை கேரக்டர் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், அது எப்படிலாம் ட்ராவல் ஆகும், எப்படி உருவாகுச்சு, இதுக்குள்ள என்ன அரசியல் நோக்கம் இருக்கிற விஷயத்தை டீட்டெயிலிங்காக சொன்னது, அது உண்மையாக சொன்னது தான் விஷயம். ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருப்பார். டைலாக் வழியாக சரி, காட்சி வழியும் அட்டகாசம் பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு வீரப்பன் எப்படி உருவாகிருப்பான், எப்படி அவன் வளர்ச்சி அடைஞ்சிச்சு, இதுக்கு என்ன அரசியல் காரணம் இருந்துச்சு, எப்படி அரசியல்வாதிகள்லாம் உறுதுணையாக போனாங்க ஒரு விஷயத்தை டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பார். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா
ஒரு ஒரு கொலை பண்ணிட்டு சொல்லுவார், ஏன் அந்த கொலை பண்ணி அப்படின்னு கேட்டால், நான் ஒருத்தனை 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒருத்தன் எனக்கு எதிரே வருவானா இப்போவே நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அதில் இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா வந்து இந்த வீரப்பன் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு 10 வயசு பையனை கொலை பண்ணிடுவான். அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த வீரப்பனுடைய வெப்சீரிஸ் டாக்குமெண்ட்ரி வந்துச்சு, அதில் கூட இருக்கும், அதுதான் இது, அது பார்த்துங்க. அது இப்போ நம்ம பார்க்குறோம், அதை முன்கூட்டியே யோசிச்சு பண்ணியிருக்காருன்னா பாருங்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அவ்வளோ ஒரு நீட்டான ஒரு விஷயங்கள் வந்து இதில் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிக முக்கியமாக சொல்லணும்னா கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் கொடுத்த கேரக்டர் ஒரு 10-15 நிமிஷம் வந்து நீட்டாகவே பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து தன்னுடைய நண்பர் விஜயகாந்த் அவர் சொன்னதுனால தான் இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணார். அவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அவரோட ப்ரெசென்ட் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு நீட்டாகவே ப்ரெசென்ட். மிக முக்கியமாக இந்த படத்துக்கு ஹைலைட் இருந்ததுன்னா அது வந்து மன்சூர் அலிகான் தான். மன்சூர் அலிகான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது எப்படி தாங்குவார்னு ஒரு பயம் வந்துருந்துச்சு. அதை காட்சி வடிவில் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே கொண்டு வர எப்பா மிரட்டி எடுத்துட்டா. உண்மையே நம்மளுக்கு வந்து காட்சியில் பார்க்கும்போது வீரபத்திரம்னா வீரப்பன் இப்படி தான் இருப்பார், அவர் ஒரு பிரமிப்பை கொண்டு வந்துட்டார் நடிப்பில். அவரோட பாடி லாங்குவேஜ் தான் பார்க்கணும், அவங்க தெரிக்க விட்டுருப்பார். எம்மாடி என்னடா இப்படிலாம் மனசம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார், அட்டகாசம் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து எக்கச்சக்கமான சின்ன சின்ன கேரக்டர் இருக்குது, அதுலேயும் வந்து நீட்டாகவே வந்து இந்த படத்தில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படம் இல்லை. அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சார் மியூசிக் தான். ராஜா சார் மியூசிக் எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படம் வந்து என்னடா ரொம்ப டல்லாக இருக்கோ அப்படின்னு ஒரு ஏன்னா அவரோட பிஜிஎம் தான் சும்மா தெரிக்க விட்டுருப்பாப்புல. குறிப்பாக சொல்லணும்னா 2 பாட்டு சும்மா தெரிக்க விடுற பீஸ், அப்படி ஒரு பீஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்று, செகண்ட் ஹாஃபில் ஒன்று, ரெண்டுமே 2 ரகம் தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா சார் கையில் தான் மியூசிக்கு, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாரு. சும்மா 2 பாட்டு தரமான சம்பவம். மியூசிக் எஸ்பெக்டில் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காடுகளை காமிக்கும் போது எப்படி மியூசிக் போடணும், அது வில்லனை காமிக்கும் போது எப்படி போடணும், விஜயகாந்த் சார் இப்படி காமிக்கும் போது எப்படி போடணும், ஒரு நார்மலான விஷயத்துக்கு எப்படி போடணும், எந்த இடத்துல ஒரு சைலண்ட் மோட்டில் காமிக்கிற விஷயத்தை அப்பா பிரித்து எடுத்துப்பாரு என் மனசை. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து இளையராஜா சார் மியூசிக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருப்பாரு. இப்போல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு ஆக்ஷன் படத்துக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா காது இறையிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் நீங்கள் தான் பாருங்கள், ராஜா சார் என்ன மாதிரி ஒரு ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க, சும்மா பிச்சு எடுத்துருப்பாருலாம். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பாக அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமாக சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபைட் கொரியோகிராஃபர் சூப்பராக. அப்புறம் வந்து ராஜராஜன் ஒளிப்பதிவு அவரை சொல்லலாம். அப்புறம் எடிட்டரையும் சொல்லலாம் ஜெயச்சந்திரன். ஏன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க அவங்க. அது யாருன்னா வந்து ஒளிப்பதிவாளர் ராஜராஜன். அது எந்த இதுக்குன்னு சொல்லணும்னா வந்து அந்த ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். சோலை படத்துக்கப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஃபைட். அதை வந்து எப்படி எடுக்கிற ஒரு விஷயத்தில் கேமரா ஒரு பக்கம் எடுக்கணும், அதை கரெக்டாக கட் பண்ணி வந்து 2 ஷாட்டில் பிரித்து வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும். அப்படி ஒரு விஷயத்தில் எடிக்கிட்டுங்க அதை வந்து நீங்கள் எப்படி கொரியோகிராஃப் பண்ணுறீங்க ஃபைட் அப்படிங்கிற விஷயத்த சூப்பராக அதை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அது விஜயகாந்த் சார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற பிஜிஎம் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயத்தையும் ராஜா சார். இந்த 4 பேர் சும்மா அத்தகலம் பண்ணியிருப்பாங்க அந்த சீனில். நீங்கள் பாருங்கள், இப்போவும் உங்களுக்கு வந்து பிரமிப்பிக்க வைக்க, எப்பா என்ன படமையா இன்னும் எப்படிலாம் எடுத்துருக்கேன். இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த பேன் இந்தியா பண்ணிகள், இந்த மாதிரி ஒரு கதை காலத்தை இப்போ பேன் இந்தியா எடுத்தால் சும்மா அசால்ட்டாக 1000 கோடி தான் தமிழ் படம். அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும். அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் படம். அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ராகும். இன்னொரு விஷயம் தான், இந்த படத்தில் நான் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை எனக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதாவது ஒரு முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் பார்க்க போவார். அப்போ முதலமைச்சரோட ஃபேஸை காமிக்க மாட்டாங்க, வாய்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு வாலில் காமிச்சிட்டே வருவாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா கலைஞர் ஃபோட்டோ பாதியை காமிச்சு பாதியை வந்து காமிக்காத மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆளுங்கட்சி வந்து முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து அது எந்த வருஷங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எந்த வருஷத்தில். அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஒரு அரசியல்வாதிகள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இது வந்து என்ன மோட்டிவ்ல இப்படி ஒரு சீன் வச்சாங்கன்னு எனக்கு புரியல. அது ப்ளஸ்ஸாகவும் போகும், மைனஸாகவும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஒரு சீன் இதில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கோர்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து டைலாக்ல வந்து வச்சிருப்பாரு. அதாவது லேகத்தில் இதில் வந்து ரொம்ப சூப்பரான டைலாக்ஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாரு. எக்கச்சக்கமான சீன்லையும் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமாக்ஸில் ஏன் அதை வந்து வச்சாலும் எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சட்டங்கிறது மனதர்மத்தை கோட் பண்ணி தான் எடுத்தாங்க, மனதர்ம அடிப்படையில் எடுக்கப்படுகிறது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது வந்து
இங்கே தவறான செய்தி. மனு தர்மத்துக்கும் அரசியல் சட்டத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. மனு தர்மத்துக்கு எதிர்ப்பாக தான் வந்து அரசியல் சட்டத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதை நம்ம அது மூலம் சொல்லிக்கிறோம் வந்து. ஏன்னா வந்து அப்போ வந்து சட்ட எழுந்த அண்ணல் அம்பேத்கர் ஒரு பார்த்தீங்கன்னா வந்து மனு தர்மத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடு கொள்கை வேணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதை சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து எல்லோ ரசிகர்களுக்கு சிறுவர் முதல் பெரியவர் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு பிளாக் பஸ்டர் கல்ட் மூவி தான் இந்த படம் வந்து. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கறதுனா பார்க்கலாம். கண்டிப்பாக எந்த ஒரு அடல் கண்டன இல்லை. ஒரு சில இடங்களில் ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சி இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் பாருங்கள். பர்டிகுலராக கேப்டனோட பர்ஃபார்மன்ஸ், தெரிக்க விடுற பர்ஃபார்மன்ஸ் இல்லை, எக்கச்சக்கமான பூஸ்பமான விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பு நேயர்களே.